ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழுமையான பலன்களை பெறும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களான இருந்தீங்க அப்படின்னா இப்போது நமது சேனலோட இணைந்தீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் தை அமாவாசை தினங்க. தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாள். இந்த தினம் திருவோண விரத தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளவார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 11ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுலேயே லக்கியஸ்ட் நாள்னு சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாங்க, எடுத்த காரியம் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஜெயிக்க முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க. வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டு. பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உங்க குழந்தைகள் மூலமாக இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அவருடைய கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். கல்வியில நீங்களும் முன்னேற்றம் பெறுவீங்க. ஒருவேளை நீங்க மாணவர்களா இருந்தால் கல்வியில அதீதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்க குழந்தைகளுக்கும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. குழந்தைகளுடைய கல்வியும் சிறப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்க வீட்டில் ஏதாவது திருமணம் நடத்தணும் அப்படின்னா இப்போ நல்ல நேரம் வந்திருக்குங்க. நல்ல நாள் இன்றைய தினம். திருமண முயற்சிகள்லாம் சிறப்பாக கைகூடும். எல்லா முயற்சிகளும் கைகூடக்கூடிய நல்ல நாளுங்க. அதனால திருமணத்திற்கும் முயற்சி செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குது. அதனால உங்களது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தை மிகச்சிறப்பாக உங்களால் பெருசு பண்ண முடியும். சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற அபிவிருத்தி சம்பந்தமான வேலை எல்லாமே இப்பொழுது நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை கூட விலைக்கு வரும். அதை நீங்கள் வாங்கி உங்கள் கடையை பக்கத்தில் நீங்கள் அபிவிருத்தி பண்ணி பெருசாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை வியாபார ரீதியாக உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களை வாங்குவதன் மூலமாகவோ அல்லது விற்பதன் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக ஏற்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு இல்லாத சூழ்நிலை தாங்க இருக்கும். ஆர்வமே இல்லாமல் மாணவர்கள் கல்வியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆர்வம் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கி படிப்புக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது உங்களே அறியாமல் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க, கற்றுக்குவீங்க, படிப்பீங்க. ஆனால் ஆர்வம் இல்லாத சூழ்நிலைகளில் நீங்கள் மற்ற விஷயங்களை பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபட்டு நீங்கள் நேர விரைவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நேரத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க. கொஞ்சம் நேரமாவது நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ, என்ன ஆதரவு வேண்டுமோ அதை உங்களுக்கு தருவதற்கு அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான சில நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. எனவே அந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்குங்க. நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனதிற்கு அதிகமான சந்தோஷத்தை உருவாக்கி தருங்க. ஒரு உந்துதலை உங்களுக்கு உருவாக்கி தந்து உங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் மூலமாக அவர்களோட உதவியின் மூலமாக இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளை கிடைக்கப்பெறுவீங்க. அதனால நிறைய பணம் உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும். அந்த நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. உங்கள் குழந்தைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் இன்னைக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீதும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்போதான் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களை மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க எந்த விதமான பழிவாங்குதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில உங்க காதலர் கூட இன்னைக்கு ஈடுபடக்கூடாதுங்க. என்னதான் உங்க காதலர் உங்களை இன்னைக்கு வெறுத்தாலும் நீங்கள் அன்பை தானுங்க காட்டணும். காதலுக்குரியவருடன் நீங்கள் எந்த சூழ்நிலையும் வெறுப்பை காட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கூடுதல் கவனமாக உங்கள் காதல் வாழ்க்கையை பராமரிப்பதற்கான செயல்பாடுகளை செய்யும் போது எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைங்க. காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அதிகமான அன்பை உங்கள் காதலர்கிட்ட காட்ட வேண்டியது ரொம்ப
முக்கியங்க. அவருடைய டென்ஷன் என்ன, அவருடைய குறைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்கணுங்கிற நீங்க ஆசை உங்களுக்கு மனசுல இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நேர மேலாண்மையுடன் செயல்படுங்க. நீங்கள் சிறப்பாக உங்க வேலையில முடிச்சுட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக அமையுங்க. நீங்கள் தனிமை விரும்பியாக செயல்படுவீங்க. அப்படியே காலார கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க தனிமையாக பக்கத்துல கூடிய பார்க் வரைக்கும் அப்படியே காலார நடந்து போகணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி நடந்து போறது உங்களுக்கு நல்ல நிம்மதி ஏற்படுத்தி தருங்க. வெவ்வேறு வகையில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதல் சுமை உங்கள் மீது விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது நம்பிக்கைக்குரிய அன்புக்குரிய அனைவருமே உங்களது மீது அதிகமான பாசத்தை கொட்டி உங்ககிட்ட உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக கண்டிப்பாக இருக்கணுங்க. நன்மைகள் உங்களுக்கு அதன் மூலமாக தான் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் எல்லாரோடும் கொஞ்சம் இணக்கமாக வெறுப்பை காட்டாமல் இருப்பது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக உங்கள் இளைய சகோதரர் வழியில நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகளை நீங்கள் கிடைக்கப் பெறுவீங்க. அதனால அந்த உறவுகளை நீங்கள் பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இளைய சகோதரர் அதாவது தம்பி போன்றவர்களுடன் பழகும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவங்க உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. இன்றைய அதன் மூலமாக உங்களது சுமைகளை நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகரமாக சில வேலைகளை செய்து கொடுப்பாங்க. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையை அவருடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை காட்டுவாருங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் வழியில நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. நல்ல லாபகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. எனவே குடும்பத்தோட உங்க வாழ்க்கை துணையோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக இனிமையாக நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 4 4ஆம் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீக்கி நல்ல ஒரு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளை உயரதிகாரிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புனித பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உதயமாகும். உங்க மனசுல பயணங்கள் குறித்த அதுவும் புனித பயணங்கள் குறித்த புனித யாத்திரைகள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தை எப்படியெல்லாம் பெருசு பண்ணலாங்கிற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எனவே குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். லாபகரமான நல்ல நாள்கள் இன்றைய தினம். உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் மற்றும் நல்ல ஒரு அபிவிருத்தி சிந்தனை பெருகக்கூடிய நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.